எல்லோருக்கும் வணக்கம். நான் தீபக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஞ்சில் adverbe de fréquence பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த adverbe de fréquence என்னென்னு பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு செயல் எப்போது மற்றும் எத்தனை முறை நடைபெறுகிறது என்பதை விளங்கப்படுத்துவதற்கு தேவையான சொற்களைத்தான் நாங்கள் இந்த adverbe de fréquence என்று நாங்கள் சொல்வோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் நாங்கள் எப்போதும், அரிதாக, தினமும், அடிக்கடி இந்த மாதிரி சொற்களை தான் நாங்கள் ஃப்ரெஞ்சில் adverbe de fréquence என்று சொல்லுவோம். அப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த adverbe de fréquence ஃப்ரெஞ்சில் என்னென்ன மாதிரி இருக்கு மற்றும் அதை நாங்கள் வசனங்களில் எப்படி பயன்படுத்துகிறோம் என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க தமிழில் ஃப்ரெஞ்சு கற்போம். இப்போ முதலாவது adverbe de fréquence என்று பார்த்தீங்கன்னா toujours. எஸ் வாசிக்க கூடாது. toujours என்றால் எப்போதும் என்ற அர்த்தம். உதாரணத்துக்கு il est toujours en retard. அவன் எப்போதும் தாமதமாக வருகிறான். il est toujours en retard. je fais toujours mes devoirs après l'école. நான் எப்போதும் என்னுடைய வீட்டு பாடங்களை பள்ளிக்கு பிறகு செய்கிறேன். je fais toujours mes devoirs après l'école. அடுத்தது souvent. என்றால் அடிக்கடி. elle lit souvent des livres. என்றால் அவள் அடிக்கடி புத்தகங்கள் வாசிக்கிறாள். elle lit souvent des livres. nous allons souvent au cinéma. nous allons souvent au cinéma. என்றால் நாங்கள் அடிக்கடி திரையரங்கத்துக்கு செல்கிறோம். nous allons souvent au cinéma. parfois என்றால் சில சமயம் என்ற அர்த்தம். உதாரணத்துக்கு il joue parfois au tennis. அவன் சில சமயம் டென்னிஸ் விளையாடுகிறான். il joue parfois au tennis. nous mangeons parfois au restaurant. என்றால் நாங்கள் சில சமயம் உணவகத்தில் சாப்பிடுகிறோம். nous mangeons parfois au restaurant. rarement என்றால் அரிதாக என்ற அர்த்தம். ils sortent rarement le soir. என்றால் அவர்கள் அரிதாக மாலையில் வெளியே செல்கிறார்கள். ils sortent rarement le soir. elle boit rarement du café. அவள் அரிதாக காஃபி குடிக்கிறாள். elle boit rarement du café. jamais என்றால் ஒருபோதும் இல்லை என்ற அர்த்தம். jamais. je ne mange jamais de viande. என்றால் நான் ஒருபோதும் இறைச்சி சாப்பிடுவதில்லை. je ne mange jamais de viande. il ne va jamais à la piscine. அவன் ஒருபோதும் நீச்சல் குளத்திற்கு செல்வதில்லை. il ne va jamais à la piscine. de temps en temps. சில நேரங்களில். de temps en temps. elle visite de temps en temps sa famille. அவள் அவளுடைய குடும்பத்தை சில நேரங்களில் வந்து போய் பார்ப்பாள். இந்த மாதிரி அர்த்தம். elle visite de temps en temps sa famille. nous faisons du vélo de temps en temps. நாங்கள் சில நேரங்களில் சைக்கிள் ஓடுவோம். nous faisons du vélo de temps en temps. une fois par semaine. வாரத்திற்கு ஒரு முறை. nous allons au marché une fois par semaine. நாங்கள் வாரத்திற்கு ஒரு முறை சந்தைக்கு செல்கிறோம். nous allons au marché une fois par semaine. elle prend un cours de yoga une fois par semaine. அவள் வாரத்திற்கு ஒரு முறை ஒரு யோகா வகுப்பு எடுக்கிறாள். elle prend un cours de yoga une fois par semaine. tous les jours. தினமும். tous les jours. il court tous les jours. அவன் தினமும் ஓடுகிறான். il court tous les jours. je bois du café tous les jours. நான் தினமும் காஃபி குடிக்கிறேன். je bois du café tous les jours. d'habitude என்றால் வழமையாக. d'habitude.
D'habitude, je me lève à 7 heures. நான் வழமையாக காலை 7 மணிக்கு எழுவேன். D'habitude, je me lève à 7 heures. Elle prend d'habitude le bus. அவள் வழமையாக பேருந்து எடுப்பாள். Elle prend d'habitude le bus. Chaque semaine, ஒவ்வொரு வாரமும். Nous avons une réunion chaque semaine. எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு கூட்டம் இருக்கிறது. Nous avons une réunion chaque semaine. Il voyage pour le travail chaque semaine. அவன் வேலைக்காக ஒவ்வொரு வாரமும் பயணம் செய்கிறான். Il voyage pour le travail chaque semaine. ஓகே, அப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த adverbe de fréquence இதை பற்றி பார்த்து நாங்கள் மற்றும் 10 adverbe de fréquence அதுவும் நாங்கள் பார்த்தோம். இப்போ உங்களுக்கான ஒரு சிறிய பயிற்சி. நான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வசனம் கொடுத்துருக்குறேன். இந்த வசனத்தை நீங்கள் இப்போ ஃப்ரெஞ்சில் எனக்கு கொமெண்ட்ஸில் நீங்கள் எழுத போறீங்க. ஓகே, முதல் வசனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அரிதாக தொலைக்காட்சி பார்ப்பேன். இரண்டாவது, நான் அரிதாக உணவகத்திற்கு செல்வேன். இந்த 2 வசனத்தையும் நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸில் எழுதுங்கள். மேலும் இதை போல இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் தீபக், இதோட சேனல் பிரெஞ்சு கல்வி. நன்றி.